படித்தவர்கள் மெத்த படித்த மேதாவிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் அவருக்கு ஆதரவு நகர்ப்புறங்களில் சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸ்லலாம் உண்டு, ரூரலில் கிடையாது. ஆனால் உண்மையில் விஜய் இன்றைய தேதியில் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பொலிட்டிக்கல் லீடர் இன் தமிழ்நாடு. மக்களால் விரும்பப்படுகின்ற, மக்கள் நேசிக்கிற, தன்னெழுச்சியா வரக்கூடிய கூட்டம் அவரை தவிர யாருக்கும் இல்லைங்க. மக்கள் வெள்ளம் போல வராங்க. அந்த கூட்டம் அவர் நடத்துற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்டு. ஜாதி, மதம், ஏரியா, இந்த ஏரியா, நகரம், கிராமம் எல்லாத்தையும் உடைக்கிறாருங்க. கட்சிகளுடைய ஓட்டை உடைக்கிறது மட்டும் இல்ல, இஸ் பிளாஸ்டிங் ஆல் பேரியர்ஸ். அதாவது மக்களை ஒன்றிணைக்கிறாரு. அவர் உடைக்கிறது மட்டும் இல்ல, அவர் தமிழ்நாட்டு மக்களை ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக, ஒரு நல்ல மாற்றத்துக்காக, இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒன்று சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. ராகுல் காந்தியை பொறுத்தவரையில இதை விரும்பலைங்க. அவருக்கு விஜயோட போனோம். அவர் திமுகவின் கள்ள உறவு பாஜகவோட இருக்கிறத மம்தா பானர்ஜியே சொல்லிட்டாங்களே. இப்பனா இன்னைக்கு வேற வழி இல்லாம ஒரு பக்கம் விஜய் ஒரு புகார் கொடுத்துட்டாரு, சில அதிகாரிகள்லாம் இங்க ரொம்ப மோசமா பண்றாங்கன்னு. மம்தா பானர்ஜி வேற ஒரு அணுகுண்டு வீசிட்டாங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் ஜெனி, அதெல்லாம் நியாயம், சும்மா ஏதோ காழ்ப்புணர்ச்சியில கொடுத்தது இல்லைன்றது இன்னைக்கு உருவாயிருக்கு. সাথে কেন বাংলার অফিসারদের কোনোদিন 5টা রাজ্যে ভোট হচ্ছে? அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு தாங்க. காமராஜர்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. எம்ஜிஆருக்கும் அந்த மக்களுடைய அந்த நாடி துடிப்பை இது பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் அந்த வகசியில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் இன் எ பெட்டர் பொசிஷன். மக்கள் உணர்வுகளை, மக்கள் நாடி துடிப்பை சரியாக கணிக்கிற தலைவராக வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே மாறி இருக்காங்க. ரொம்ப படிக்கிறாருன்னு நினைக்கிறேன் மக்களை. ரெண்டாவது எல்லாத்தோட அவர் மனசுலேருந்து பேசுகிறாரு. இந்த உதட்டிலிருந்து பேசாம உள்ளத்திலிருந்து பேசுறாரு. அது ரொம்ப சிம்பிளா இருக்குது. அது சிம்பிள் லாங்குவேஜ் தான், ஆனாலும் தொடுது. டச்சஸ் த ஹார்ட். மக்கள் மனசை வென்றுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். கூட்டத்தினுடைய ரியாக்ஷன், அதனுடைய துள்ளல், அதனுடைய, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அவருடைய அந்த காந்தம் இருக்கு பாருங்க, அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய 1-2 சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ கல்லாப்பேட்டி கூட்டணி அது அப்படியே நின்று போச்சு. இல்லை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவர் இவர் தாண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் மனசுல அவர் இருக்கிறாரு. கண்டிப்பாக வாக்குகள் அவருக்கு தானாக விழும். அவர் திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதுதான் சொல்ல வந்தேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இந்த நெல்லை தூத்துக்குடியில் விஜய் அவரோட இந்த பிரச்சாரம், ஆக்சுவலாக நான் கூட இந்த பிரச்சாரம் சொல்லும் போது விஜய்க்கு இந்த சென்னை இந்த பகுதியில் பெரிய ஒரு கூட்டம் கூடும், அவருக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். நெல்லை தூத்துக்குடிலாம் கொஞ்சம் இந்த ரூரல் சைடு தானே, அங்கே எப்படி விஜய்க்கு ஒரு பெரிய அந்த கூட்டம் கூடும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்றுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட்டம் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கூடுன்னு தான் நான் பார்த்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் கன்ஃபைன் டு சிட்டிஸ், டவுன்ஸ், பர்டிகுலர்லி கோயம்புத்தூர், சென்னை இப்படி இருக்கிறார் அப்படின்றது மெத்த படித்த மேதாவிகளுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் அவர் ஆல் ஏரியாவுக்கு இல்லை. பல படித்தவர்கள், மெத்த படித்த மேதாவிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில்
அவருக்கு வந்து ஆதரவு நகர்ப்புறங்களில் சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸில் தான் உண்டு, ரூரலில் கிடையாது. அதுவும் தென் மாவட்டங்கள்லாம் அங்கெல்லாம் முக்குளத்தோருடைய இது இருக்குது, அதாக இருக்குது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையில் வந்துங்க விஜய் வந்து இன்றைய தேதியில் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பொலிட்டிக்கல் லீடர் இன் தமிழ்நாடு. இது வந்து ஸ்டாலின் கிடையாது, அல்லது எடப்பாடி கிடையாது, சீமான் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த வகையில் வந்து ரொம்ப மக்களால் விரும்பப்படுகின்ற, மக்கள் நேசிக்கிற, தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம் அவரை தவிர யாருக்கும் இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மக்கள் வெள்ளம் போல் வராங்க. அந்த கூட்டம் அவர் நடத்துகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்குடு, அதாவது எள்ளு விழுந்தா எண்ணெய் ஆகிடும் போல் இருக்கு. மற்ற மாநாடுகள் பாருங்கள், எந்த கட்சி ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிலாம் சேர் போட்டு நீல்கமால் சேரை வந்து உக்காந்தா போகும்போது அதை எடுத்துன்னு போயிடலான்ற அளவுக்கு கூட்டம் சேர்க்குறாங்க. அது பார்த்திங்கன்னா 50 பேர் உட்கார வைக்கணுன்னா அது பெரிய கூட்டம் மாதிரி காட்டுவாங்க. சேர் போட்டு ஒவ்வொரு சேருக்கு நடுவில் கேப்பெல்லாம் விட்டு சீன்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இதை நீங்கள் பாருங்கள், சேரம் போட முடியாது அவ்வளோ கூட்டத்துக்கு. அப்படியே ஒருத்தர் ஜாம் பேக்டாக இருக்காங்க. நல்ல வேளை பெண்கள் ஆண்கள்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தினுடைய ரியாக்ஷன், அதனுடைய துள்ளல், அதனுடைய, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இது வந்து அப்படியே கன்வே ஆகுது. அவர் சொல்கிறார் பாருங்க, இது வந்து மற்றவங்களுக்கு தான் எலெக்ஷன், நமக்கு எமோஷன் அப்படின்றார் பாருங்க. ரியலாகவே அவர் வந்து அவங்கள வந்து கட்டி போடுறாருங்க. அவர் ஒரு பெரிய பேச்சாளர், எதுகை மோனையில் வந்து உரையாற்றக்கூடிய ஒரு வல்ல அப்படிலாம் இல்லை. அவருடைய அந்த காந்தம் இருக்குது பாருங்க, அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய 1-2 சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ கல்லாப்பேட்டி கூட்டணி அது அப்படியே நின்று போச்சு இல்லை. பாஜக மற்றும் பலர்ன்றார ஏடிஎம்கேவை அவர் சில விஷயங்களை போடுறாருல்ல, அது அப்படியே நிற்கிதுங்க. இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. அதனால அந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், வயசானவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. அவங்களுடைய இன்வால்மெண்ட் நான் பார்த்தேன் அந்த கூட்டத்தில். அவர் பேச இவங்களுடைய அந்த இன்வால்மெண்ட்டு, இதை நான் வேற எந்த அரசியல் கூட்டத்திலையும் பார்க்கலைங்க. அதிமுக பிரச்சாரத்தையும் நான் பார்க்குறேன், திமுக பிரச்சாரத்தையும் பார்க்குறேன். அப்போது மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவர் இவர் தாண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் மக்கள் மனசில் அவர் இருக்கிறாரு. கண்டிப்பாக வாக்குகள் வந்து அவருக்கு தானாக விழும். அவர் வந்து இப்போ தென் தமிழகம் என்பது ஒரு 50 தொகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன், மதுரைக்கு கீழே. அங்கே வந்து பெரும்பாலும் இந்த காஸ்ட்டு கால்குலேஷன் தான். எதுக்காக இந்த டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், சசிகலாவெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க எல்லாரும்னா, அவங்க பின்னால் ஏதோ ஒரு சமூகம் இருக்கிறதா. இப்போ நயினார் நாகேந்திரன் கூட பாருங்கள், திருநெல்வேலியை விட்டுட்டு இங்கே சாத்தூருக்கு ஓடியான்ட்டார். ஏன்டானா அவருடைய சமூகத்தை சார்ந்தவங்க அங்கே பெரும்பகுதி இருக்காங்க. திருநெல்வேலியை விட்டு ஏன் ஓடியாந்தாருன்னா அங்கே மைனாரிட்டிகள் ரொம்ப பெருமளவுக்கு இருக்காங்க, அது வராது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் உடைச்சி ஜாதி, மதம், ஏரியா, இந்த ஏரியா, நகரம், கிராமம் எல்லாத்தையும் உடைக்கிறாருங்க. இவர் கட்சிகளுடைய ஓட்டை உடைக்கிறது மட்டும் இல்லை, இஸ் பிளாஸ்டிங் ஆல் பேரியர்ஸ். அதாவது மக்களை ஒன்றிணைக்கிறார். அவர் உடைக்கிறது மட்டும் இல்லை, அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக, ஒரு நல்ல மாற்றத்துக்காக ஒன்றிணைக்கிறாரு. அதை இந்த ரோட் ஷோலையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு மாதிரியான வைப்பாக இருந்தார் ரொம்ப. அதாவது வந்துங்க, அவர் மேலே இந்த அளவுக்கு மக்கள் வச்சுருக்காங்க. அவர் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக திரும்ப இப்போ இன்றைக்கி சொன்ன நம்ம ஆட்சி அமைஞ்சா என்ன அமைக்கிறோம்,
அப்படின்னாரு பாருங்க. இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மற்றவங்க சும்மா 210 310ன்னு அது புருடா விட்டுட்டு இருக்காங்கன்னு அவங்க பேச பார்த்தாலே தெரியும். ஆனால் இவர் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இஸ் பிரிம்மிங் வித் கான்ஃபிடென்ஸ். இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அது என்ன அமைஞ்சா அமைக்கிறோம், எப்படி அமைக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்குன்னா அவருக்கு தெரியுதுங்க. ஈ ரீச் த பீப்புள். அவருக்கு பல்ஸ் தெரியுது. அவர் எங்கேயும் வெளியே வர்றதில்லை. அவர் வந்து பனையூர் பண்ணையார் எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் ஈ ரீச் தி பல்ஸ் ஆஃப் த பீப்புள் வெரி கிளவர்லி அண்ட் கரெக்ட்லி தேன் எனி ஆஃப் தி ப்ரெசன்ட் டே பொலிட்டிஷியன். இன்னைக்கு இருக்கிற அனுபவம் வாய்ந்த ஆற்றல் மிக்க அரசியல்வாதிகள் மக்களின் நாடி துடிப்பை கணக்கிட்டு பார்ப்பதை விட மிக நேர்த்தியாக விஜய் வந்து பார்க்கிறாரு. அவர் வந்து எப்படி இந்த சக்தியை பெற்றார் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இஸ் அதாவது அந்த நாடி துடிப்பை பார்க்குற தலைவர்கள் இருக்காங்க நிறைய பேர். அண்ணா இருந்தார், கலைஞர் கூட அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு தாங்க. காமராஜர்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. எம்ஜிஆருக்கும் அந்த மக்களுடைய அந்த நாடி துடிப்பை வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் இன் எ பெட்டர் பொசிஷன். மக்கள் உணர்வுகளை, மக்கள் நாடி துடிப்பை வந்து சரியாக கணிக்கிற தலைவராக வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே மாறி இருக்காங்க. ரொம்ப படிக்கிறாருன்னு நினைக்கிறேன் மக்களை. அதே போல் தமிழ்நாட்டு ஜனங்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே படிக்கிறாரு. ரெண்டாவது எல்லாத்தோட அவர் மனசுலேருந்து பேசுகிறாருங்க. புரியுது. இந்த உதட்டிலேருந்து பேசாமல் உள்ளத்துலேருந்து பேசுகிறாரு. அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது சிம்பிள் லாங்குவேஜ் தான், ஆனாலும் தொடுது. இட் டச்சஸ் த ஹார்ட்ஸ். மக்கள் மனசை வந்து வென்றுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ தான் புரியுது ஏன் இவரை வந்து இவ்வளோ தடை போடுறாங்க. தடைக்கு மேலே தடை. 51 பாவம் அழுகுறாரு கோபிச்செட்டிப்பாளையம் நம்ம செங்கோட்டையன். அவர் என்னங்க எங்களுக்கு தான் 51 நிபந்தனை. இப்போ திருநெல்வேலிக்கு 51ன்னு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு கடலூருக்கு எத்தனைன்னு தெரியாது. ஸோ அவர் இன்னைக்கு அந்த ஸ்பீச்சில் கூட சொன்னார். ஒவ்வொன்றா கரூர் சொன்னார். அப்புறம் வந்துட்டு இந்த ஜனநாயகன் படம் எஸ்ஓபி எங்களுக்காக கொண்டு வராங்க. அப்புறம் பர்சனலாக விஷயத்தை கூட அப்படி ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போயிட்டாரு. எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திமுக கையில் அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில் அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஆனால் வந்து இதுக்கெல்லாம் நான் அசர்ற ஆள் இல்லைன்றத ரொம்ப ஆணித்தரமாக தில்லா சொன்னாருங்க. அது 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 உண்மையிலே மக்கள்கிட்ட வந்து ஒரு வைபை ஏற்படுத்தும். ஒரு நல்ல அபிப்பிராயம். பரவாயில்லையா, இவ்வளோ விஷயங்கள் நடந்தால் கூட அசர மாட்டேன்றான் ஆள். டிஎம்கே பிஜேபி ரவுண்டு கட்டி அடிக்கிறார. மற்றும் பலர்ன்றார. அதிமுகவே மற்றும் பலர்னா இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கணக்கிலேயே வைக்கல போல இருக்க. திமுகனாலேயோ இல்லை இந்த பாஜகனாலேயோ இல்லை இந்த மற்றும் பலர்னாலேயோ இல்லை எந்த வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து தமிழக காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் சில கோடிகள் கொடுத்து கூட்டணிக்கு வச்சுட்டாரு. உண்மையான காங்கிரஸ் வந்து என்னோட பக்கம் தான் இருக்குன்னு வந்து சொல்றாரு. அந்த உண்மையான காங்கிரஸ் வந்து யாரு? அதாவதுங்க காங்கிரஸ் என்ன மீனிங்ல சார் அதை சொல்ல அதை நான் சொல்றேன். காங்கிரஸ் வந்துங்க உண்மையிலே ஒரு ஜனநாயக சிறந்து விளங்குற ஒரு அமைப்புங்க. காங்கிரஸ்ல வந்து பல குரல்கள் எப்பவுமே பேசுவாங்க. அது வந்து பிஜேபி மாதிரியோ திமுக மாதிரியோ ஒரு கண்ட்ரோல்டு பார்ட்டி கிடையாது. கம்யூனிஸ்டுகள் கூட அப்படிதான். அதாவது எல்லாம் சொல்லிக்குவாங்க சல்லிவேர் ஜனநாயகம், கிராஸ் ரூட் டெமோக்ரஸிலாம். ஆனால் தலைமை முடிவு பண்ணிச்சுன்னா எல்லாம் கட்டுப்படணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியில் அந்த கட்டுப்பாடுன்றதை போட்டு இருக்காமல் அவங்கள ஃப்ரீயாக விடுறாங்க. அதனால் இன்றைக்கும் நான் சொல்கிறேங்க, அவர் சொல்கிற அர்த்தம் நான் என்ன டீகோட் பண்ணுறேன்னா, காங்கிரஸ் இஸ் டிவைடட் இன் தமிழ்நாடு. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ்ன்னு சொன்னார்.
மொட்டையா காங்கிரஸ்ன்னு சொல்ல. ஏன்னா இஸ் ஹேவிங் சாஃப்ட் கார்னர் டுவர்ட்ஸ் ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸ் பார்ட்டி ஆஸ் எ நேஷனல் பார்ட்டி விச் அப்போஸ் பிஜேபி. புரியுதுங்களா? உறுதியாக பிஜேபி எதிர்க்கிற கட்சி காங்கிரஸ்ன்றது அவர் மைண்டில் நல்லா இதாக இருக்குது. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, அதன் தலைவர் செல்வ பெருந்தகை, இந்த வகையறாக்கள் ஒரு கொஞ்சம் பேர் ஹைஜாக் பண்ணிட்டு அதை வந்து டிஎம்கே கிட்ட போய் அலையன்ஸில் சேர்த்துட்டாங்க. அது நேச்சுரலாக விட்டுருந்தா அது தங்க கிட்ட தான் வந்திருக்கணும். அதுதான் நமக்கு நேச சக்தி. ஆனால் இன்றைக்கி அதை தான் காங்கிரஸில் பெருவாரி அடிமட்டத்தில் இருக்கிற ஆதரவாளர்கள், மெம்பர்கள், தலைவர்கள் கூட விரும்புகிறாங்க. ஒரு குறுகிய வட்டத்தில் சில தலைவர்கள் கான்ஸ்பரேஸ், அதாவது ஒரு சதி பண்ணி அந்த கட்சியை திமுக கூட்டணியிலேயே கட்டி வச்சுட்டாங்க செல்ஃபிஷ்காக அப்படின்றத அதான் அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது இந்த சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. இதுல வந்துங்க பணம் கையாடல், அதாவது கைமாறி இருக்கிறது என்பது ரொம்ப வாரத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு தகவல் வந்ததுங்க. நான் கூட உங்ககிட்ட தான் பகிர்ந்தேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 300 கோடி ரூபாய் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு கொடுத்ததாகவும் செல்வ பெருந்தகை மூலம், அதே போல் சோனியா காந்தி கிட்ட அஸ்ஸாம் தேர்தலுக்கு நாங்கள் ஒரு 1000 கோடி நாங்கள் செலவு பண்ணுறோன்னு திமுக அஷூரன்ஸ் கொடுத்ததாகவும், இந்த 2 விஷயங்கள் தான் அல்டிமேட்லி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலங்க தமிழ்நாட்டில் அது டிவைடர் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அது தலைவர்கள் வட்டியில் நிர்வாகிகள், ஆர்டினரி ரேங்க் அண்ட் ஃபைல் எல்லாருமே டிவைடர் தான். கண்டிப்பாக காங்கிரஸ் ஓட்டு மொத்தமாக திமுக கிடைக்காதுங்க. அதே போல் தான் திமுக காரங்களும் வச்சு செய்ய போகிறாங்க. காங்கிரஸ் தொகுதிகள் 28ல் இந்த இது இருக்குங்க, அதாவது உள்குத்துன்றது இருக்கும். அதனால் லாஸ் 2 பேருக்கும் தான் நடக்க போகுது. எந்த நோக்கத்துக்காக அவங்க காங்கிரஸை இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்காங்களோ, சிறுபான்மையினர் வாக்கு, பாஜக எதிர்ப்புக்கு அடையாளம், இந்த 2 விஷயத்துக்காகத்தான் காங்கிரஸை இவங்க கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க. ஆனாலும் அது வந்து நடக்க போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. செல்வ பெருந்தகை ஒரு நாள் விடிகாத்தால பெங்களூரில் நம்ம இவரை போய் பார்த்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? தனியாக போய் பார்த்தாரு மல்லிகார்ஜுன் கார்கேவை. அப்போ வந்து சில விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். தூதுவராக போயிருப்பார், ஸ்டாலின் அவருடைய தூதுவராக போயிருப்பார். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ சிதம்பரம் இன்னொரு தூதுவர், அவர் பணத்தில் ஈடுபட்டாரான்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர் ஒரு வகையான தூதுவர். இவங்கெல்லாம் வந்து திமுக உறவு தொடரணும், அது வந்து ஒரு தேசிய நலன்லையோ அல்லது ஒரு அரசியல் சார்ந்தோ இல்லை, இவங்களுக்கு பர்சனல் ப்ராக்சிமிட்டி உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தி நம்ம ஒரு மூத்த பத்திரிகையாளர் பகிரங்கமாக சொல்கிறாரு, ஒரு மேட்ரு வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருக்கலாம். அதாவது வந்து ஒரு மிக நீண்ட புகழ்பெற்ற பத்திரிகையினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் பார்த்துட்டு வந்து தான் திருமாவளவன் வந்து தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணார். அவர் வந்து தேசிய அளவில் புகழ் பெற்றவர். அவர் யாருன்னா என் ராம் தான், இந்து ராம். அவர் இப்போ வந்து முதலமைச்சருடைய வாக்மேட் ஆகிட்டார். வாக்கிங் போகிற ஆள் அவர் ஒருத்தர். முதலமைச்சர் மட்டும் இல்லை, சபரீசனையும் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபரெல்லாம் மாறிட்டார். ஆளும் கட்சிக்கு ஜால்ரா. அவங்க சொல்கிறது என்ன, பாஜக உள்ளே பூந்துரும். இன்னொன்று அந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு, இவர் தான் வந்து சிபிஎம்முக்கு வந்து 6 சீட்டுக்கு கம்மியாக போகக்கூடாதுன்னு என்டையர் ஸ்டேட் கமிட்டி எல்லாமே உறுதியாக நின்னப்போ, இவர் வந்து பழைய சிபிஎம்காரர் இல்லையா என் ராம், அவர் வந்து எம்ஏ பேபி பொதுச் செயலாளர், அங்கே இருக்கிற பொலிட் பியூரோ மட்டத்தில் ஆட்களை பேசி திமுகவுக்காக அவர் தான் வந்து அந்த கட்சியின் முடிவுக்கு மாறாக இங்கே லோக்கல் சண்முகம் எதிர்த்தாலும் கையை முறுக்கி 5க்கு ஒத்துக்க வச்சாரு. அப்போ என் ராம் இப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் பொது வெளியில் பேர் சொல்லாமல் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து இது ஒன்றும் பெரிய சிதம்பரம் ரகசியம் இல்லை. தேசிய அளவில் புகழ்பெற்ற ஊடகவியலாளர் யார் தமிழ்நாட்டில்?
இந்து தான், இந்து ராம் தான். அதனால் இந்து ராம் உள்பட இப்படிலாம் பண்ணுறாங்கன்போது காங்கிரஸ் கட்சியில் சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் அவங்க கட்சியில் பண்ண மாட்டாங்களா என்ன? இல்லை சார், இப்போ விஜய் பேசும்போது நமக்கு புரியுது என்னன்னா ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்காரு, விஜய் பக்கம் தான் நிற்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஏன்னா ராகுல் காந்தி வந்துங்க ஒரு ரொம்ப இருதலை கொல்லி எறும்பாக இருக்காருங்க. அவருக்கு பிடிக்கல, ஆனால் கட்சி அவரே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு மல்லிகார்ஜுன் கார்கே. இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே அங்கே இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி மைனஸ் அப்படின்னா கண்டிப்பாக சசி தரூர் ஜெயிச்சிட்டு இருப்பார் அந்த தேர்தலில். ராகுல் காந்தி, சோனியா காந்திலாம் இவர் தான் நம்ம ஆதரிக்கிற வேட்பாளர்னு சொன்னதால் அமோக வாக்கு வித்தியாசத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே ஜெயிச்சார். அப்போ அவரும் இந்த குடும்பத்துக்கு கடமைப்பட்டவர், அவங்களும் இவருக்கு எந்த விதமான அவமானமோ கெடுதலை வராமல் பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். ஸோ அதனால தான் ரொம்ப தயங்குறாரு ராகுல். வந்து அவர் வயசு, அவருடைய அந்த சீனியாரிட்டி இதெல்லாம் பார்த்து தான் மல்லிகார்ஜுன் கார்கேவை அவர் ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி மதிக்கிறாரு. ஆனால் இது வந்து தன் விருப்பத்துக்கு பண்ணிட்டாங்க அப்படின்போது அவரால் அதை ஜீர்ணிக்க முடியல. நீங்கள் எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறார, மற்றவங்களாம் சொல்கிறாங்கள, நான் சொல்கிறேன் என்னென்னா ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு அந்த 40 ஸ்டார் கேம்பெயினர் பட்டியலில் போட்டிருக்கு. அதெல்லாம் மாமூலாக போடுறது தானே. அவர் வருவாரா, வந்தாலும் திமுகவோடு மேடையை பகிர்வாரா, இதெல்லாம் பெரிய $1 மில்லியன் கொஸ்டினுங்க. புதுச்சேரியிலே திருச்சி வேலுசாமி அவர் ஒரு நேர்காணலில் சொல்கிறார், அவர் காங்கிரஸில் தான் இருக்கார், இன்னமும் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தி என் கூட வந்துட்டார், என் லைனுக்கு வந்துட்டார் ராகுல் காந்தின்றாரு. நாங்கள்லாம் ஒரிஜினல் காங்கிரஸ்ன்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவீங்க? ஸோ ஒரிஜினலாக வந்து காங்கிரஸ் கட்சியின் மேலே உண்மையிலே நம்பிக்கை உள்ளவர்கள், அது வளரணும், அது தேய்ந்து போகக்கூடாது, அது திமுகவினுடைய ஒரு காலில் கட்டப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு உண்மையிலே காங்கிரஸில் எண்ணம் கொண்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த கேரியரிஸ்ட்டுங்க இருக்காங்க, பிழைப்புவாதிகள், அவங்கவுங்களுடைய தொழில், வருமானம், வியாபாரத்துக்காக காங்கிரஸ் கட்சியை இன்னைக்கு பலி கொடுக்குறாங்க. நான் இன்னைக்கு திமுகவோட சேர்த்ததை மட்டும் சொல்ல, அதன் வளர்ச்சியை வந்து 50-60 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருக்கு. இப்போ அதுக்கு வந்து பல பேர் காரணம். அதில் சிதம்பரம் ஒரு ஆள், இவர் ஒரு ஆள், நம்ம செல்வ பெருந்தகை. முதல்ல செல்வ பெருந்தகையெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு மாநில அளவில் தலைமை தாங்கிற தகுதியே கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட்டு தலித்துன்றதால ராகுல் காந்தி வந்து அதை வந்து ஆதரிக்கிறார். அவர் எப்போவுமே தலித் எமான்சிபிகேஷன், இந்த மைனாரிட்டிகள் இவங்களெல்லாம் உயர் பதவியில் கொண்டு வரணும்னு சும்மா வாய்ச்சவடால சமூக நீதி பேசுகிற ஆள் இல்லை ராகுல் காந்தி. உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு வந்து சமூக நீதி மேலே ரொம்ப அக்கறை, ஆழமான நம்பிக்கை உண்டு. ஸோ அதனால் இவர் வந்தாரே தவிர, நிச்சயமாக இப்போ அறிவிச்சிட்டார்ல செல்வ பெருந்தகை, தேர்தலுக்கு பிறகு நான் தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன், ஸ்ரீபெரும்புதூர்லேயே உக்காந்திக்குவேன் அப்படின்றார். ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் முடிவு பண்ணோம்ல, இவர் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கணுமா சென்னையில் இருக்கணுமான்றத. அதனால் காங்கிரஸ் வந்துங்க இந்த தேர்தலில் டிவைடாக தாங்க போகுது. தேர்தலில் இன்னும் 2 வாரம் தான் எலெக்ஷன் இருக்குது. ஸோ ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் இதை விரும்பலைங்க. அவருக்கு விஜயோட போனோம். அவர் வந்து திமுகவின் கள்ள உறவு பாஜகவோட இருக்கிறத ஏன் மம்தா பானர்ஜியே சொல்லிட்டாங்களே நேற்று ஓப்பனாக. இப்போ இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் ஒரு பக்கம் விஜய் வந்து ஒரு புகார் கொடுத்துட்டாரு, சில அதிகாரிகள்லாம் இங்கே ரொம்ப மோசமாக பண்ணுறாங்கன்னு. மம்தா பானர்ஜி வேற ஒரு அணுகுண்டை வீசிட்டாங்க. சரி, இது ரொம்ப ரசாபாசமாவானு இப்போ காஸ்மெட்டிக்காக சீஃப் செக்ரட்டரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க முருகானந்தத்தை. அதே போல் அந்த செந்தில்வேலன் ஐஜி, அப்புறம் டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆம்புலன்ஸில் பணம் கட்டுற அந்த மெத்தட்லாம் சொல்லி கொடுத்த ஒரு ஆளுங்கட்சிக்கு. இப்போ இவங்கெல்லாம் இருந்தால் தான் தேர்தல் காலத்தில் தமக்கு சாதகமாக இருக்கும் தான் அங்கங்கே அவங்கள போட்டு வச்சாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப லேட், பெட்டர் லேட் தேன் நெவர்னுவாங்க. அதாவது இப்போவாது செஞ்சாங்களான்ற மாதிரி இதை வந்து ஒரு 2-3 வாரம் கழித்து, இன்னும் தேர்தலுக்கு 2 வாரம் இருக்கும்போதாவது இதை பண்ணாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில்
இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் ஜென்யூன், அதெல்லாம் நியாயம், சும்மா ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் கொடுத்தது இல்லைன்றது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு சவாலும் வந்து விட்டுருந்தார் சார். எனக்கு வந்து இந்த மக்கள் பணத்தை நான் வந்து எடுக்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், அது ஆண்ட கட்சியோ இல்ல ஆளும் கட்சியோ அவங்களால இந்த மாதிரி சவாலை கெத்தா விட முடியுமா? அது வந்து நீண்ட நாளாக நான் சொல்ற விஷயம்தான். ஓகே. ஏன்னா ஊழல் தான் இவங்களை வந்து எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம். ஏன்னா 2 பேருமே ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சி. இவங்க யாரும் ஊழலற்ற நான் விஜய் அவர்களுக்கே அவங்க விழாவில் போனப்பே சொன்னேன், நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், கரப்ஷன் ஃப்ரீ ஆட்சின்றதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இதை வந்து இவர் 6 சிலிண்டர்னா நான் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னுவோம், 8000 டோக்கன் கொடுத்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சிலாம் வாங்கிக்கலான்னு கனிமொழி சொல்லுவாங்க. அச்சா, அதுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்தாருன்னா வாயை மூடிக்குவாங்க யாரும், ஆண்ட கட்சியும். அதை தான் இன்றைக்கி அவர் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி, இன்றைக்கி நல்லா அவருடைய பேச்சில் வந்துங்க கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியாக இருந்தது. அவருடைய அந்த விமர்சனம் ரொம்ப கூர்மையாக இருந்தது. ஜனநாயகனா முடக்கு, படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான், அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. என்னடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். பாஜகவை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணாரு. ஜனநாயகன் படத்துல எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது அவர் சொல்லாம விட்டது. இப்போ இந்த TN 2026 தம்பி ராமையா பையன் டைரக்ட் பண்ணுற அந்த படம், அது வந்து விஜயை கிண்டல் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்குதுன்றது ஒன்றும் பெரிய சீக்ரெட் கிடையாதுங்க. அதை இந்த தேர்தல் நேரத்தில் 10ஆம் தேதி விட்டால் யாரோ பொதுநலன் வழக்கு போட்டிருக்காரு, கோர்ட் என்ன சொல்றது தெரில. ஆனால் இப்போ சென்சார் போர்டு தூங்குதா? விஜய் படம் வந்தால் அது அரசியல் அட்வான்டேஜ் வந்துடும்னா, இப்போ இது விஜயை கேவலப்படுத்துகிற, சிறுமைப்படுத்துகிற, அவதூறு பண்ணுற ஒரு படத்தை கொண்டு வந்து போடுறாங்கன்னா, தயாரிப்பாளர் யாரோ பிஜேபி கண்ணன் ரவின்றாங்க, வெளியீட்டாளர் ரெட் ஜெயண்ட் திமுக, கள்ளக்கூட்டணி தெளிவாக இருக்குது இல்லை? இப்போ பராசக்தியும் அது மாதிரி தானேங்க வந்தது. ஆக்சுவலாக பராசக்தியை தானே சென்சார் போர்டு வந்து நிறுத்தி இருக்கணும். அது உண்மையிலே வந்து திமுக எதிர்ப்பில் இருக்குதுன்னா அதை வந்துட்டு கரெக்டாக கொடுத்து 9ஆம் தேதி ஜனவரி விட்டுட்டு அதில் நடித்த அத்தனை கலைஞர்கள் எல்லாரையும் இசையமைப்பாளெலாம் கூப்பிட்டு பொங்கல் வச்சார்ல டெல்லியில் கூப்பிட்டு நம்ம முருகன், மோடிலாம் கூட வந்தார். அப்போவே தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா பாஜக இது திமுக கள்ள கூட்டணின்னு. இது வந்து நமக்கு தெரியுது, ராகுல் காந்திக்கு தெரியாதா? ராகுல் காந்தி இஸ் ஃபெடப். இவனுங்களுடைய இந்த டபுள் கேமு, இவங்க வந்து தங்களை வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த சோள கொள்ளையிலெல்லாம் பொம்மைங்க வச்சுருவாங்க தெரியுமா, பறவைகள் வந்து அந்த தானியத்தெல்லாம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு. அது மாதிரி காங்கிரஸை வந்து பாஜக எதிர்ப்புக்கு ஒரு அடையாளமாக வச்சுக்கிறாங்களே தவிர திமுகவுக்கு உண்மையில் பாஜகவோடு நல்ல உறவு இருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.